வணக்கம் நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே.ஆர். ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். காகத்வாஜ விட்மேகே கட்கஸ்தாயமி தன்னோமந்த பிரச்சோதயாத் என்ற சனீஸ்வரனின் காயத்ரியை மனதிலே நினைத்து கொள்வோம். வணக்கம் நண்பர்களே, நமக்கு எல்லா கிரகங்களும் தன்னுடைய செயல்களை செய்யும்போது பயம் ஒன்றும் வருவதில்லை. ஆனால் சனி கிரகம் அப்படின்னும் போது ஸ்பெஷலாக ஒரு பயம் உண்டு. ஏன்னா சனி ஈஸ்வரன், அந்த ஈஸ்வர பட்டம் வாங்கின ஒரு கிரகம். ரெண்டாவது, அவர் எதையும் செய்துவிட்டால் தண்டிப்பார் அப்படின்னு உண்டு. அதாவது நம்ம நாடுகளிலே சில நாடுகள் பார்க்கும்போது போலீசிங் அப்படிங்கிற இருக்கும். சிங்கப்பூரில் போலீசிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா, நம்ம எதாவது செய்துவிட்டால் உடனே தண்டனை உண்டு. தண்டனை இருப்பதனால் குற்றங்கள் குறைந்திருக்குமா? ஆனால் குற்றம் குறைந்திருக்கும். ஏன்னா அவங்க உடனே எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்றாங்க. அப்போ கிளென்லினஸ் ஒன்று இருக்கும், சுத்தம், நேர்மை, ஒழுக்கம் இதெல்லாம் வேணும்னா போலீசிங் வேணும். அப்படிப்பட்ட ஒரு நமக்கு போலீசிங் யார் பண்ணுறாருன்னா இந்த சனி கிரகம் தான் பண்ணிட்டுருக்கார். அதனால தான் அவர் வந்த உடனே எல்லோரும் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த தீய பழக்கங்கள் அப்படிங்கிற வழக்கங்கள் எல்லாம் இந்த சனீஸ்வரன் கெட்டதனால் வரக்கூடிய பழக்கங்களாக இருக்கும். அது மாற்றும்போது நல்லவர்களாக மாறிவிடுகிறார். சனி போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க நார்மலாக. அப்போது தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ளும்போது, அதுவும் சமய நெறிப்படி பார்க்கும்போது நல்லது ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமானது சனீஸ்வர கிரகம். அப்படிப்பட்ட கிரகங்கள் நமக்கு எப்படியெல்லாம் பலன் கொடுக்கும், அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு நார்மலாக புரிஞ்சு கொண்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இருக்கும்ன்றதுனால இந்த காணொலியில் நம்ம சனியுடைய தாக்கங்கள், அவருடைய தன்மைகள், அவருக்கு இருக்கக்கூடிய மற்ற பெயர்கள், அவர் எந்த இடத்துலலாம் ஆட்சியில் உச்சம் இருப்பார், நீச்சமாக இருப்பார், இல்லை அவருடைய அதிதேவத்தைன்னு சொல்லக்கூடியது, இப்படி ஒரு சில நுணுக்கங்களை காணப்போகிறோம். அதுபோல் சனி ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுனா, நமக்கு திருக்குறள் மூலமா எந்தெந்த குறள்களில் நம்ம வைத்துக்கொண்டால் சனியை நம்ம மனப்பாடமாக புரிஞ்சுக்கலாம், இப்படி இருந்தால் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிவேஷன் நோட் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுப்போம். சனீஸ்வரனோட வரக்கூடிய நோய்கள் என்ன மாதிரி நோய்கள், அதாவது முன்னே நோய் நாடி, நோய் முதல் நாடின்னு நோயை புரிந்து கொள்ள வேணும்னா சனி வந்துட்டாரா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு சில பேராமீட்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பேராமீட்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் இன்றைய காணொலியிலே நம்ம பார்க்க போகிறோம். அதனால் தொடர்ந்து காணொலியை பாருங்கள். உங்களுக்கு பல விதத்திலும் புரியாத புதிர்கள் இருக்கும். அந்த புதிர்களுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை. முதலாவதாக சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தா, உள்வட்ட கிரகங்கள், வெளிவட்ட கிரகங்கள்னு நமக்கு கிரகங்களிலே பிரித்திருப்போம். பூமியின் உள்ளே உட்பகுதியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உள்வட்ட கிரகங்கள் அப்படின்னும், அதை விட்டு தாண்டி இருக்கிறதெல்லாம் வெளிவட்ட கிரகங்கள் அப்படின்னு பார்ப்போம். செவ்வாய் வரைக்கும் இருக்கக்கூடியது உள்வட்ட கிரகம். புதன், சுக்கிர, செவ்வாய் இதெல்லாம் உள்வட்ட கிரகம். அந்த 5 கிரகங்கள் 2வது கிரகமானது குரு. அந்த குரு, சனி மற்றும் இவங்களோட வெளிவட்ட கிரகங்கள் வந்துடுவாங்க. சூரியனிலிருந்து ரொம்ப தொலைவான தூரத்தில் இருக்கக்கூடியவர் சனி கிரகம். அதனால தான் அவரை இருட்டு கிரகம்னு சொல்லுவோம். அப்போ கிழக்கிலே நமக்கு சூரியன் உதித்தால் மேற்கிலே இருக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான். அதனால தான் மேற்கு திசை அப்படிங்கிறது சனீஸ்வரனுடைய தன்மையாக அமைகிறது. ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால அந்த சுற்றுவற்ற பாதையை சுற்றுவதற்கும் மெதுவாக தான் சுற்றுவார் அப்படின்னு பார்க்குறோம். அதனால் சனியுடைய தன்மையில் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை, அவருடைய அந்த கோலத்தை சுற்றியே நிறைய தூசு மண்டலங்கள்லாம் இருக்கும். அது ஒரு ரிங் மாதிரி இருக்கும். எப்போவுமே சனியுடைய பாகத்தில் ரிங் கிடைக்கும். அந்த தூசு மண்டலம் அப்படிங்கிற மண்டலத்தோடய சேர்ந்து சுற்றி கொண்டு இருப்பார். அப்படிங்கிறதான் அழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக. இதெல்லாம் சனியுடைய தன்மையாக காட்டுவார்கள். மெதுவாக சுற்றுவார்னா மந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. மெதுவாக தான் காரியங்கள் செய்வார்கள், புரிந்து கொள்வார்கள். இதெல்லாம் அஸ்ட்ரோனமிக்கலி ஆல்சோ ப்ரூவ்டு. இன்றைக்கி நீங்கள் சனியிலே பார்த்தோம்னா ஒரு சின்ன டிபேட் கூட இருந்தது. வாக்கிய பிரகாரம் சனி பெயர்ச்சி இல்லை, திருக்கணித பிரகாரம் சனி பெயர்ச்சி உண்டு அப்படின்லாம் ஒரு டிபேட்லாம் உண்டு. ஒரு கிரகங்களும் ஒரு ராசிக்குள்ளே 30 டிகிரி வரைக்கும் தான் சுற்ற முடியும். அதுக்கு மேலே அடுத்த ராசிக்குள்ளே போய்டும். அப்படி பார்க்கும்போது சோஃபார் கும்பராசிக்குள்ளார இருந்தது 270லேருந்து 300 டிகிரி வரைக்கும் தான் சுற்ற முடியும். அதுக்கு மேலே என்ன பண்ணும், 311, 302, 330 வரைக்கும் கும்பராசிக்குள்ளே முடிச்சுட்டு மீனராசிக்குள்ளே போயிடணும். ஏன்னா 360 டிகிரியோட சைக்கிள் முடிஞ்சு போகுது. அப்போ 331ன்னு சொன்னால் நேச்சுரலி மீனராசிக்குள்ளே இறங்கிடணும். அப்படி தான் சனி பெயர்ச்சியை கணக்கிடுவார்கள்.
அந்த 2.5 வருஷம் 7.5 வருஷம் அப்படிங்கிறது நமக்கு கணக்கு அப்படின்னு சொல்கிறோம். 7.5 நமக்கு சனி பிடித்து விட்டான்னு ஒரு ராசியினுடைய 12 ராசியின் ஜென்மம் அதுக்கப்புறம் 2ஆம் இடம் இதுக்குள்ளார நம்ம ட்ராவல் பண்ணும்போது 7.5ன்னு சொல்லுவோம். அப்போ சனீஸ்வரனுடைய பேர் என்ன அப்படின்னா நார்மலாக சனீஸ்வரன் சொல்லிடுறோம். வடநாட்டில் சொல்வது ஷனின்னு சொல்லுவாங்க. ஷனின்னா மந்தம்னு அர்த்தம், ஸ்லோ அப்படின்னு அர்த்தம். ஷனி அப்படின்னு ஷண்முகத்துக்கு போட ஷனி ஷாவை போடுவான். அவருக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க காரின்னு சொல்லுவான். கருப்பாக இருக்கிறதுனால காரி, மந்தமாக இருக்கிறதுனால மந்தன். கதிரின் மகன், அதாவது சூரியனுடைய மகன் யாருன்னா சனி. சூரியனுக்கு 2 மகன்கள் உண்டு, ஒன்று யமன், இன்னொரு சனி. சனி எதையுமே கொஞ்சம் முடக்கி போடுவதனால அவருக்கு முடவன்னும் பேர். அவருக்கு கால் கொஞ்சம் இது பட்டதுனால ராவணன் அப்படிங்கிற ஒரு ராமாயணத்தில் இருக்கக்கூடிய கேரக்டரில் எல்லா கிரகங்களையும் ஒரே இடத்துல வைத்து கொண்டால் நான் என்னுடைய ஜெயித்து விடலாம் என்று இந்திரஜித் அப்படிங்கிற மகன் பிறக்கும் போது எல்லாத்தையும் வைத்துக்கும் போது சனி மட்டும் காலை அதர் ராசிக்குள்ளே வைத்ததாகவும் அந்த கால் வெட்டுப்பட்டதுனாலும் அவர் சகோணன் அப்படிங்கிற பேரில் கூப்பிடுவாராம். சௌரி அப்படிங்கிறதும் சனியுடைய பேர். கரியன் அப்படின்னாலும் அது நம்ம சனீஸ்வரனை தான் கூப்பிடும். பல பாரிஜாதகம், ஜாதக பாரிஜாதம், ஜாதக சிந்தாமணி, பிராச்சரியத்துடைய இதிலெல்லாம் அசிதன் அப்படின்னு ஒரு வேர்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அசிதன்னாலும் நமக்கு சனீஸ்வரனை தான் கூப்பிடுவார். எதையுமே ஆரம்பத்தில் இருக்க அந்தன் அப்படிங்கிறதும் இந்த சனீஸ்வரனை தான் சொல்வோம். ஆயுளை பற்றி சொல்வதனாலே சாவகன் அப்படிங்கிற வார்த்தையும் சனீஸ்வரனை தான் சொல்லுவோம். நம்ம நல்லா சொல்லுவோம், நீல கலரில் சட்டை போட்டுட்டு போகிறது, நீல வேட்டி கட்டுறது எல்லாம் சபரிமலைக்கெல்லாம் போவோம் இல்லையா, அந்த நீலம் தொடர்பு எல்லாமே சனீஸ்வரன். அதனால தான் நீலன் அப்படிங்கிற பேரும் அவருக்கு, சந்தில் அப்படிங்கிற பேரும் அவருக்கு தான், மங்கு அப்படிங்கிற பேரும் சனித்தான். வயதான தோற்றத்தை காட்டுவதனாலே முதுமகன் அப்படிங்கிற பேரும் சனீஸ்வரனுக்கு. பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்குது பாருங்கள் அவருக்கு. நோயை கொடுப்பதில் நோய் அப்படிங்கிற வார்த்தைக்கு அதிதேவதை யாருன்னா சனீஸ்வரன். ஆயுளை சொல்வதனாலே யமன் அப்படின்னாலும் யமன் அவருடைய அண்ணாவாக இருந்தாலும் இவருக்கும் அந்த பேர் உண்டு, யமன்னு பேர் உண்டு. அவர் கருப்பாக இருக்கிறதுனால கிருஷ்ணன்னும் பேர் உண்டு அவருக்கு. அதோடு மட்டும் எதையுமே மேற்கோள் காட்டுவதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம்லே, அந்த மேற்கோள் அப்படிங்கிற வார்த்தைக்கு யார் காரணம்னா சனீஸ்வரன். இப்படி சனி பற்றி பார்த்தோன்னா இவ்வளோ பேருக்கா அப்படின்னா அவ்வளோ பேர் இவருக்கு தான். இவருடைய உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா காற்று தான் இவருக்கு உறுப்பு, வாயு. அதனால தான் ஆஞ்சநேய சுவாமியை நம்ம அதிதேவத்தையாக இவருக்கு பரிகாரத்தில் சொல்லுவோம். உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் மகர ராசிக்குள்ளே இருக்கும். சூரியனுடைய நட்சத்திரம், அதாவது அப்பா. அடுத்து சந்திரன் திருவோணம் இருக்கும். அவிட்ட நட்சத்திரம் இருக்கும் செவ்வாய். இந்த செவ்வாய் உச்சப்படுவது அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்குள்ளே இருக்கும் சனியுடைய ஏரியா. அப்போ சனிக்கு 2 வீடு உண்டு, மகரம் கும்பம் அப்படிங்கிற 2 வீடு. அவிட்டம் சதயம் பூரட்டாதின்ற 3 நட்சத்திரத்தை கொண்டது இந்த கும்பராசி. இதுக்குள்ளே இருக்கும் போதும் சனி தன்னுடைய டிராவலை செய்வார். ஆட்சியில் இருப்பது மூல திரிகோணத்தில் இருப்பது கும்பத்தில். இந்த மந்தகன், மெதுவானவன், கவனமானவன் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த சனியானவர் கருப்பு மற்றும் கருநீல நிறத்திலே இருக்கக்கூடியவர். ஏன்னா கருப்புனா இருட்டுன்னு வச்சுக்கிறோம், நீலம்ங்கிறது ஏற்கனவே நீலன்னு சொன்னதனால் வைத்துக்கொள்கிறோம். மேற்கு திசையில் இருக்கக்கூடியவர். மேஷராசிக்குள்ளரே இவர் தன்னுடைய தன்மையை குறைத்து கொள்வார். அங்கே சூரியன் உச்சத்தில் இருப்பார். அப்பா எங்கள் வீட்டில் இருக்காரோ பையன் அடக்கி வாசிப்பான் அப்படிங்கிற கான்செப்டில் இங்கே நீச்ச கதியில் இருப்பார். அப்பா கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கோம், பசங்க வாலாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி அக்டோபர் மாதத்தில் துலா ராசிக்குள்ள ரவி பார்த்திங்கன்னா சனி பகவான் உச்சத்தில் இருப்பார். அது மழைக்காலமானால் சூரியன் தன்மை குறைந்து விடும். அப்போ சூரியன் எங்கெல்லாம் அமைதியாக இருக்கிறோ அங்கெல்லாம் சனி ஆடுவார்னா துலாத்திலே உச்சம். இப்படி தன்னுடைய உயர்வு தாழ்வு நிலைகளை கொண்டு நம்மளை நிர்வாகம் செய்வது இந்த சனிக்குடைய தன்மை. இந்த சனியுடைய நோய்கள் அப்படின்னு பார்த்தா நார்மலாக காலச்சக்கர புருஷத்தினுடைய 10ஆம் இடம் 11ஆவது இடம் அப்படிங்கிற இடத்துல தான் சனியுடைய ஆட்சி இருக்கும்.
சனியுடைய தன்மையான நீச்சத்தன்மையானது மேஷராசிக்குள்ளரே இருக்கும். அதனாலே செவிட்டுத்தன்மையை கொடுக்கக்கூடியவர், பல் சம்பந்தப்பட்ட வலிகள் பல் நோய்களை கொடுக்கக்கூடியவர், வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடல் நோய்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர், கால் மூட்டு கால் வலி கழுத்து வலி இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர், கைகாலிலே நடுக்கங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியவர், மனதிலே மண்ணுக்குள்ளே நம்ம சனி உட்காந்துட்டா எப்படி இருக்கும், மனதிலே நோய் ஹிஸ்டீரியான்னு சொல்லுவோம் இல்லையா, இது மனக்குழப்பத்தினால் ஏற்படக்கூடிய விபத்துகளை கொடுக்கக்கூடியவர், ஃபிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்க, பக்கவாதம் கக்கா வலிப்பு இதெல்லாத்துக்கு காரணம் இவர் தான். இவருடைய தொடர்பிலே கேன்சர் அப்படிங்கக்கூடிய விஷயங்களும் நடக்கும். இந்த அடிக்கடி மயக்கம் வருது சார்ன்னு சொன்னால் சனியுடைய தன்மையை பார்க்க வேண்டியிருக்கும். அவன் நரம்பு பாத சம்பந்தப்பட்டது பித்த வெடிப்புகள் எல்லாம் கொடுத்துருப்பார். இதெல்லாம் சனியுடைய பேசிக்காக நோய்கள் அப்படின்னு வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த சனீஸ்வர பகவானே ஜோதிட அடிப்படையில் ஒரு நல்ல பெரிய ஆசான்னே சொல்லுவோம். ஏன்னா கர்மத்தின் அதிபதி யாருன்னா இவர் தான். அதனால வேதத்தில் பிரஜாபதி அப்படிங்கிறது பிரதிக்கு இவர் அதிபதின்னு சொல்கிறாங்க. பிரஜாபதினா அவருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிபதி, ஒரு கூட்டத்தின் தலைவன்னு வைத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு இன்னொரு பேரும் உண்டு, சிவன் அப்படின்னு பேர். இவருடைய சிவன் ரொம்ப பக்தராக இருந்தால் இவரே சிவனாக இருந்தாலும் ஈஸ்வர பட்டன் கிடைக்கிறது. அப்போ கர்மா நீதி அப்படிங்கிறதெல்லாம் இவர்கிட்ட இன்பார்டாக இருக்கும். இவர் நோய் ரிலேட்டடு வயசு ரிலேட்டடு முதுமையாக காட்டும். இவங்கெல்லாம் சனீஸ்வரனுடைய தாக்கம் இருந்ததுன்னா முகத்தில் முதுமை காட்டும். அந்த முதுமையான தன்மை இளமையிலே முதுமைன்னு சொல்லுவாங்களே அப்படி. அதே மாதிரி மரணத்தை பிரதிநிதிப்படுத்துவது, முன்னாடி ஆயுளை செக் பண்ணணுன்னா சனீஸ்வரனை பார்ப்போம். அதனால் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் இந்த சனியுடைய கோட்டில் வரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். அதே மாதிரி டிசிப்ளின், நிறைய ஆர்மி ரிலேட்டடான பீப்புளெல்லாம் இப்போ போலீஸ் ரிலேட்டட்னா யூனிஃபார்ம் ரிலேட்டட் பீப்புளெலாம் டிசிப்ளினாக இருக்கக்கூடிய காரணம் என்னென்னா மேஷராசிக்குள்ளே சனி நீச்சப்பட்டாலும் அந்த ஒழுக்கம் கடமை உழைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். பொறுமை நிறைய இருக்கும் சனீஸ்வரன்கிட்ட. இந்த மாதிரி நமக்கு சபார்டினேட்ஸ் கிடச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முதலாளி ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஏன்னா உழைக்கிறதுக்கு அவ்வளோ அஞ்ச மாட்டாங்க, எந்த காலையும் செய்யலாம் செய்வாங்க. இதில் இன்னொரு நுட்பம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் மகர ராசிக்குள்ளே உச்சப்படுவார். அதனால தான் இந்த சனீஸ்வரனுக்கு ஒரு அதிதேவதை பிடித்தவர் வாயுன்னு பார்த்தோம். அதுக்கு அதிதேவதை அதுக்கு உனக்கு பிடித்த தெய்வம் யாதான் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறதுன்னு இந்த செவ்வாய் வைத்து பண்ணுவார்கள். அது வடநாட்டில் இருக்கும்போது இந்த செவ்வாயுடைய அதனத்தை வடை இங்கே பண்ணுவோம், அங்கே ஜிலேபியாக பண்ணுவோம். இப்படி பலவிதமான கட்டுப்பாட்டுகள் வரம்புகளை எல்லாம் வாழ்க்கை பாடத்திலே கொடுக்கக்கூடியது. ஆன்மீகத்திலே வளர்ச்சியையும் சோதனை வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களாக செய்யக்கூடியதாகவும் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே வருவார். இதை திருவள்ளுவர் பாணியில் சொல்லணும்னா வினைத்திட்பம் அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழே சொல்லியிருப்பார். வினைத்திட்பம் என்ப ஒருவன் மனத்திட்பம் மற்ற எல்லாம் பிற அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒருவனின் வெற்றியை தீர்மானிப்பது பல விஷயங்கள் என்றாலும் மிக முக்கியமானது அவன் செயலாற்றும் மன உறுதியே அப்படின்னு சொல்லுவார் திருவள்ளுவர். அப்படி ஒருவருக்கும் மன உறுதியை கொடுக்கக்கூடியவரானது இந்த சனி பகவான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கஷ்டம் கொடுத்தா எப்படின்னா, நம்ம கோல்டெல்லாம் வாங்க போகிறோம் இல்லையா, எவ்வளோ தூரம் புடம் போடுதோ அவ்வளோ தூரம் வேல்யூ ஏறும் இல்லைங்களா, அழுக்கெல்லாம் போய். அப்போது கஷ்டம் கொடுத்தா உங்களை நல்ல பரிமாணத்துக்கு கொண்டு போகிறார் அப்படிங்கிறத மனதில் வாங்கி கொண்டால் அனைத்து விதமான தடைகளும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும், ஆனால் பலன் நல்லா இருக்கும்னு புரிந்து கொண்டால் சனியை நம்ம வார்ம்லி வெல்கம் பண்ணிவிடுவோம். ஏன்னா சனீஸ்வரன் வந்தால் எப்படி இருக்கும்னு இன்னொரு குறள் சொல்கிறேன். கலங்காது கண்ட வினைகள் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒரு செயலை நாம் முடிக்கிறதுக்கு அடிப்படையாக மனசில் உறுதி வேணும். அந்த உறுதி மட்டும் இருந்தால் போதாது, ஓய்வின்றி உழைக்க வேண்டும், தாமதமின்றி உழைக்க வேண்டும். உழைக்கும் போது உழைப்பின் செயல்கள் உங்கள் மனதிலே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது திருக்குறளே சொல்லியிருக்கு. அப்படி இருந்தால் சனீஸ்வர பகவான் எப்படி கொடுப்பார்னா, அவரை போல் கொடுப்பார் இல்லை. அவருக்கு இன்னொரு பேர் பொன்னன்னு பேர். அதனாலே நீங்கள் ஒரு காரியங்களும் செய்யும் போதும் இதை மனத்திலே நிறுத்தி கொண்டு
கஷ்டம் கொடுத்துறார்னு ஏக்கம் படாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பல விதத்திலும் பலன்களாக மாறும் என்பதிலே ஐயமில்லை. நாம் தொடர்ந்து ஒரு ராசிக்குள்ளும் சனி பகவான் தன்னுடைய தன்மையை எப்படி தருவார் என்று காணொலியாக காண இருக்கிறோம். வணக்கம் மீனராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளே சனி வந்தால் எல்லாருக்கும் ஒரு பயம். சார் அவர்கிட்டே போயிட்டார் சார் அப்படிங்கிறான். ஏன்னா 12ஆம் இடம் காலசக்கரத்தின் உங்கள் ராசிக்குள்ளார வந்த உடனே அது ஜென்ம ராசின்னு சொல்கிறோம். ஜென்ம ராசிக்குள்ளார போயிட்டார் சார் அப்படிங்கிறான். ஆனால் சனியுடைய பேசிக் ஐடியாவில் ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. உங்கள் ராசிக்குள்ளார 3 நட்சத்திரம் இருக்குது. அதில் புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம்னு இருக்குது. இதில் புரட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம், அது ஒரே ஒரு பாதம் தான், 4வது பாதம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதம் இருக்குது. அதே போல் ரேவதி நட்சத்திரம் 4 பாதம் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய அதிதேவதை எது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாராம்சம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான். சரி, ரேவதி நட்சத்திர அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான். அப்போ சனீஸ்வர பகவான் தன்னுடைய இடத்துக்கே போயிருக்காருன்னு அர்த்தம் எடுத்துக்கிட்டோம்னா, ஜென்ம சனி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நார்மலாக அந்த இதில் சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா, சார் ஜென்மத்துக்குள்ளார சனி வந்துருச்சு, மீன ராசிக்குள்ளே வந்துருச்சு, எச்சரிக்கையாக இருங்க, ஆபத்தாக இருக்க போது, நெருப்பு விஷத்தினால் கண்டம் வரப்போகிறது, உறவுக்காரங்கிட்ட பிரிவு வரப்போது, நட்பு பகையாக மாறும், வீடு வாசல்லாம் இழந்துருவீங்க, ஊரை விட்டு வெளியில் இருப்பீங்க, பணம் அப்படியே விரையமாக போயிடும், மனக்குழப்பம் இருக்கும், தீய வழியில் தான் நடத்தல் இருக்கும், ஸ்திரத்தன்மையே இருக்காது அப்படின்னு நிறைய சொல்லிட்டே போகலாம். பொது பலன் இதெல்லாம். ஆனால் உண்மையிலே என்ன இருக்குது, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் கீழே போகிறார். தன்னுடைய நட்சத்திரத்தை போய் தன்னை கெடுத்துப்பாரான்னு பார்க்கணும். தன்னே அதிதேவதையாக வைத்துக்கூடிய ரேவதி நட்சத்திரம் போகிறார். அங்கே தன்னுடைய இடத்துல போனால் மாறுவாரா மாற மாட்டாரா? அப்போ நன்மை செய்பவர்களுக்கு எப்படி இருப்பார் அப்படின்னு பார்க்கணும். அதை சொல்லணும்னா, கட்டதொருக்கே கட்ட சரியில்லைன்னு சொல்லிடலாம். அப்படி தான் இந்த விஷயத்தை எடுத்துக்கணும். அப்படி தான் நம்ம யோசிக்க ஒழிய நம்ம நெகட்டிவாக யோசிக்கக்கூடாது. பாசிட்டிவ் சைன் அப்படின்னு எடுத்துக்கணும். சிரமங்கள்லாம் வருது, எதனால் வருதுன்னு யோசிக்கணும். இந்த நோய் நாடுதல் அப்படின்னு பார்க்கணும். முதல்ல எதனால் சிரமம் வரணும். ஜென்ம ராசிக்குள்ளே தன்னுடைய நட்சத்திரத்துக்குள்ளே போகும்போது தன்னே அதிதேவதை வைப்பதற்கு செலவு எப்படி சிரமம் பண்ணுவார்? அவர் டியூன் பண்ணுவார் உங்களை. எதுக்கு டியூன் பண்ணுவார்? நல்லவனாக இருப்பா, என் பேரை கெடுக்காதப்பா அப்படின்வார். என் பேரை கெடுக்காத, என் பேரில் ரொம்ப நம்பிக்கை வச்சு என்னை கூப்பிட்ருக்கேன், உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், என் பேரை கெடுக்காதேன்னு சொல்லுவார். கெட்டது செஞ்சால் கெட்டிடும். ஆனால் கெட்டது கெட்டுப்படும். அப்போது கெட்டதை செய்யாமல் இருப்பது நல்லது. அப்போ தீய சகவாசங்கள், தீய செயல்களை செய்யாமல் இருப்பது முதல்ல நீங்கள் எடுத்துக்கூடிய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நீங்கள் யாருக்கிட்டையும் துன்பங்களை க்ரியேட் பண்ணக்கூடாது, யாரையும் எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது கூடாது. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கன்னு சொல்லி யாரையும் நீங்கள் ஏளனப்படுத்தக்கூடாது. திருவள்ளுவர் சொல்கிறார், பெரிய தேர் பெருசு அப்படின்னு பெருமைப்படாத, அந்த தேரை நகர்த்துவது வெறும் அச்சாணி என்ற சின்ன கம்பி, அந்த கம்பிக்கு மரியாதை கொடு, இல்லைன்னா தேர் காணாப்படும் அப்படிங்கிறார். அப்படி சிறிய துரும்பானாலும் பல்குத்த உதவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எதுக்குமே நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டீங்கன்னா சனிக்கு இதுதான் பிடிக்கும். யாரையுமே கீழ்நிலைப்படுத்தக்கூடாது. சனீஸ்வரனுக்கு எல்லோரும் நல்ல சமம் அப்படின்ற மனசில் வச்சுட்டிங்கன்னா சனி உங்களுக்கு கொடுத்துருவார். சனி போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லிட்டோம். வாழ்க்கையிலே சிரமங்கள், தடைகள், துன்பங்கள் எல்லாம் ஏற்பட்டாலும் நீங்கள் ஏற்படக்கூடியது நீங்களாக ஏற்படுத்தி கொள்வது. அவனை மதிக்காமல் இருக்குது, இவனை மதிக்காமல் இருக்குது, அந்த வார்த்தையெல்லாம் விட்டுடுங்க. எல்லாரையும் மதிங்க. எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு ஆத்மா இருக்குது அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொல்வார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லார்ட்டையும் சொல்லுவார், எல்லாருக்கிட்டையும் ஒரு ஆத்மா இருக்குது, அந்த ஆத்மா சொல்வதை கேளுங்கள் அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு சின்ன சுவையான கதையாக சொல்வது, ஒருத்தர் யானையில் பார்க்க போய்கொண்டிருக்கிறார். அப்படி அந்த யானை மேலே ஒரு மாவுத்தன் உட்கார்ந்துருக்கிறான். ஒதுங்கிச்சல், யானைக்கு மதம் பிடித்து விட்டதுன்னு சொல்கிறார். இப்போ இவருக்கு முன்னாடி இந்த குரு சொல்லிட்டார் எல்லாத்துக்கிட்டையும் ஆத்மா இருக்குன்ட்டு. இவர் யானையும் ஆத்மா தானே கிட்ட போகிறார், தூக்கி போட்டுடுச்சு. அவர் குருக்கிட்ட சொல்கிறார், எல்லாம் ஆத்மானா எல்லாம் ஒன்றுன்னு சொன்னால், ஆனால் சுவாமி பாரு அந்த யானை தூக்கி போட்டுச்சு. இல்லைப்பா, மேலே உட்காந்தானே ஒரு மாவுத்தன்னை, அவன் சொல்கிறான் இல்லையா ஒதுங்கி போன்னு, அவன் சொன்னதும் கேட்கணும் இல்லையா? அப்போ கேட்டே சரியாக போடும். அப்போது எல்லா இடத்துலையும் உங்களுக்கான ஆன்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் சுவாமி. இதுதான் அங்கே நிஜம்.
இந்த ஆன்மீக சிந்தனையோடு எல்லா இடத்துலையும் வைடு ஓப்பன்னு சொல்லுவோம். எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு ஆன்சர் கிடைக்குதான்னு தேடி அந்த ஆன்சரை நீங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுக்கும். அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய விஷயத்தை மாற்றிக்கணும். ஐடியாஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்கள் ஆரோக்கியத்தையும் தொழிலையும் மாற்றக்கூடிய ஐடியாஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஐடியாவை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு முடிந்த வரைக்கும் பொறுமை சாதிக்கணும். பொறுமையாக இருப்பது, கடின உழைப்பு செய்வது முக்கியம். ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்ல. அரிசியை கலைஞ்சா போட்டேன்னா உடனே வந்துடுமா சாதம்னா கொஞ்சம் நேரம் வெயிக்கணும்ல. கொதிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குல்ல, அதுக்கு நேரம் கொடுக்கணும். அப்படி பண்ணினா அந்த சவால்களை எல்லாம் சமாளிக்கக்கூடிய எண்ணங்களே உங்களுக்கு கொடுத்து விடும். அதை கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணணும். அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிச்சிடும். அப்படி பழக ஆரம்பிச்சிடும். இப்போ நல்ல ஒரு மலைச்சரிவில் போகிறீங்க, பனி பொழிந்து கொண்டு இருக்கிறது. அந்த பனியில் போகணுன்னு உங்கள் காலில் ஸ்லெட்ஜை மாட்டி விட்டு நீங்கள் இப்போ ஸ்கீ பண்ணிட்டு வானா உங்களால் பண்ண முடியுமா? ஆனால் பண்ண முடியாது. 4 வாட்டி விழுவீங்க, அப்புறம் 2 வாட்டி எழுந்து நிற்பீங்க, அப்புறம் 2 வாட்டி இந்த குச்சை வச்சு பண்ண முடிஞ்சவொடனே ஸ்கீ பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்படி அனுபவ ஞானம் கிடைப்பதற்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பொறுமை அவசியம். நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்துருக்கோம். சைக்கிள் அப்படின்னா சைக்கிள் ஏறுவோன்னா சைக்கிள் படிச்சிருமா? பிடிக்காது. 4 வாட்டி விழுகுவோம், காலில் அடிபடும், முக்குட்டியில் அடிபடும், எல்லாம் விடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிப்போம், மிதிக்க ஆரம்பிப்போம், போக ஆரம்பிப்போம். இப்படி கொஞ்சமாக தான் போகும். அப்போது ஜென்ம ராசிக்குள்ளே வந்த சனியை உங்களுக்கு படிப்பினை சொல்லக்கூடியார் அப்படின்னா கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள். எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் கேளுங்க. அது என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு வேலையை ஆரம்பிக்காதீங்க. உங்களால் முடியும், உழைப்பு இருக்குது உங்கள்கிட்ட, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களுக்கு நல்ல விஷயமும் இருக்குது. உத்திரட்டாதி ரேவதின்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே. அவங்க 2 பேரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. நெகட்டிவ்லாம் ஒன்றும் ஆக போகுது. பயத்தை ஓரம் வச்சுட்டு சுவாமி ஏதோ சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு கொஞ்சம் கேட்போம். நான் சொன்ன பிறகு நடக்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஓம் ப்ராம் ப்ரீம் ப்ரௌம் ச சனேய நமஹ, ஓம் ப்ராம் ப்ரீம் ப்ரௌம் ச சனேய நமஹ அப்படின்று சனீஸ்வரனுடைய மந்திரம். இதை 108 தடவை செய்யுது. இதை சொல்லிகிட்டே வாங்க. இதை சொல்லுறது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கோ இல்லை விஷ்ணு கோயிலுக்கோ செய்து உங்களால் முடிந்த பணிவிடைகளை அந்த கோயிலுக்கு செய்யுங்க. உங்களால் முடிஞ்சால் பாத்திரம் தேய்க்க முடிஞ்சால் தேய்ங்க, இல்லை பெருக்க முடிஞ்சால் பெருங்க. அட்லீஸ்ட் ஒரு மரத்துக்கு கீழே இருக்கிற இலைகளெல்லாம் கூட்டி ஓரம் போட்டு விட்டு வாருங்கள். ஏதோ உங்களால் முடிந்த உழைப்புகளை கொடுங்கள். நான் கோயிலுக்கெல்லாம் போகிறதில்ல சார், பரவாயில்ல. பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மில் போகிறீங்களா, அங்கே யாருன்னா ஏழை பாழையெல்லாம் உட்காந்துருப்பாங்களா, அவங்களுக்கு கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. போர்த்துக்கிறதுக்கு போர்வை வேணுமான்னு கேளுங்க. கருப்பு கலரில் ஒரு போர்வை வாங்கி அவங்ககிட்ட கொடுங்க. இல்லை வேட்டி வேணுமா, கருப்பு கலரில் வேட்டி வாங்கி கொடுங்க. கருப்பு துணி தானம் செய்வது இப்படி கூட தானம் செய்யலாமே, அப்படி செய்யலாம். இப்படி செய்தீர்களானால் அவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். அதுவே காலச்சக்கரத்தின் 12ஆம் இடம் அப்படிங்கிறதுனால பாதம் அப்படின்னு ஆகிடும். செருப்பு வாங்கி கொண்டு போய் அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் போட்டுக்கோங்கன்னு சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரொம்ப வாழ்த்துவாங்க. உங்கள் ராசியின் 2ஆம் இடம் அப்படிங்கிறது மேஷ ராசி. இங்கே யூனிஃபார்ம் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே தான் சனி நீச்சம் அடைய போகிறார். அங்கே சூரியன் தாக்கம் உச்சமாக இருக்க போகிறதுன்னு நம்ம சாஸ்திரம் சொல்கிறது. அப்போது போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய காவல் நிறுவனக்காரர்களுக்கு உங்களால் முடிந்த வரைக்கும் இந்த தண்ணீர் எல்லாம் பருகுவது, தாகசாந்தின்னு சொல்லுவோம், அது கொடுப்பது. இல்லை வீட்டு வாசலில் நீங்கள் நீர்மோர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொடுப்பது, இல்லை தண்ணீர் பந்தல் அமைத்து கொடுப்பது, இதெல்லாம் சனியுடைய நல்லது ஒரு பலனை கொடுக்கும். அப்போது உங்களுக்கு சனீஸ்வரனுடைய தாக்கம் தெரிஞ்சு போச்சு, எப்படி விடுபடணும்னு தெரிஞ்சு போச்சு. நல்லதை செய்யும்போது நேச்சுரலி கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லைன்ற அந்த வார்த்தையை மாற்றி கட்டத்துறைக்கு கட்டம் சரியாக தான் இருக்குது அப்படின்னு மனசில் வந்துடும். அப்போது உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் இது எப்படி இருக்கும்னாக்கா ஒரு 93% நல்லாவே இருக்கும்னு சொல்லிவிடுவேன். மீனராசிக்கு 93% ஜென்மராசி, ஜென்ம சனி நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த காரியங்கள்லாம் பண்ணும்போது வாழ்க வளத்தும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.